வன்கொடுமை வழக்கில் காங்கேயம் பாஜக ஒன்றிய செயலாளர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காங்கேயம் பாஜக ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், என்ன வழக்கு? மேலதிக விவரங்கள் என்ன? வணக்கம். காங்கேயத்தில் டூ வீலருக்கான மாத தவணை கட்டாததால் பட்டியலினத்தைச் சேர்ந்த வாலிபர் தாக்கப்பட்ட புகாரில் காங்கேயம் பாஜக ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் வன்கொடுமை வழக்கில் இன்று போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே காந்தி நகரை சேர்ந்தவர் சங்கர், பட்டியலினத்தைச் சேர்ந்த வாலிபர். இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காங்கேயம் பாஜக தெற்கு ஒன்றிய செயலாளராக உள்ள சதீஷ்குமார் என்பவர் நடத்தி வரும் ஸ்ரீ அருள் ஆட்டோ பைனான்ஸ் என்ற நிறுவனத்தில் பழைய இருசக்கர வாகனம் ஒன்றை வாங்கியுள்ளார். அதற்கு கடந்த 4 மாதங்களாக தவணை கட்டவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று பாஜக நிர்வாகி சதீஷ்குமார் தனது அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களை சங்கரின் வீட்டிற்கு சென்று சங்கரை தனது அலுவலகத்தில் வரவைத்து அலுவலகத்தில் சட்டரை சாத்தி சங்கரை பைப் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியதாக கூறப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த சங்கர் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தன்னை தாக்கிய பாஜக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீசில் அளித்த புகாரின் பேரில் காங்கேயம் போலீசார் பாஜக நிர்வாகி சதீஷ்குமார் மீது 3 வழக்குகளில் 115/2 மற்றும் 127 BNS மற்றும் SC/ST வன்கொடுமை வழக்கு ஆகிய 3 வழக்குகளில் இன்று சதீஷ்குமாரை அதிரடியாக கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.